மணி மேனேஜ்மெண்ட்டுன்னு போட்டிருக்கு. பணத்தை எவ்விதமாக நீங்கள் கையாளுவது அப்படின்னு அர்த்தம். அதான் இன்றைய தலைப்பு. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் தான் இன்றைக்கி தியானம். என்ன போட்டிருக்குன்னா, சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின் வரப்போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. அவன் புத்திமானாயிருப்பானோ மூடனாயிருப்பானோ அது யாருக்கு தெரியும். இருந்தாலும் சூரியனுக்கு கீழே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு முயற்சி எடுத்து ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துக்களின் பேரிலும் சகல ப்ராப்பர்ட்டி பேரிலும் அவன் அதிகாரியாவான். இதுவும் மாயையே அப்படின்னு எழுதியிருக்கார். இன்றைக்கி இந்த உலகத்தில் அநேகர் கிறிஸ்தவர்கள் 99.9% பேர் தேடி போகிறது, அது சபையாக இருந்தாலும் சரி, சபை போதகராக இருந்தாலும் சரி, நிர்வாகமாக இருந்தாலும் சரி, சபை மக்களாக இருந்தாலும் சரி, பணம், துட்டு, காசு, மணி, இதைத்தான் தேடி போகிறார்கள். எவ்வளோ சேர்த்து வைக்கணும் அண்ணே எனக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. பணம் இல்லாதவன் என்ன பண்ணுறான், பணம் இருக்கிறவனை பார்த்து உனக்கு என்னப்பா எல்லாமே இருக்குது அப்படிமா. பணம் இருக்க வேணும்னு சொல்லுவான், என்ன ஏன் பணத்தினால் ஆக போகுது அப்படின்னு சொல்லுவான். முன்னுக்கு பின்னு முரணாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பணம் இல்லாதவன் பணத்தை தேடி ஓடுறான். பணம் ஏற்கனவே இருக்கிறவன் அதான் செல்வம் வந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் மேலும் மேலும் செல்வத்தை சேர்ப்போம் அப்படின்னு சேர்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ எவ்வளோ தான் நம்ம சேர்க்கறது, எவ்வளோ தான் பணத்தை கையாளுவது அப்படின்னு சாலமோன் பார்த்தான். ஞானி, உலக ஞானி. அவன் பார்த்து என்ன பண்ணான், ரொம்ப என்னைய மாதிரி சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன் யார், என்னைய மாதிரி துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார் அப்படின்னு கேட்டார். இவ்வளோ வேகத்தில் சம்பாதிக்க முடியுமா உங்களால்? அவ்வளோ உலகத்தில் இருக்க அத்தனை ஓப்பியரின் பொண்ணிலிருந்து எல்லா விதமான மரங்களையும் மாளிகைகளையும் வீடுகளையும் தோட்டங்களையும் எல்லாத்தையும் நான் கட்டினேன். என்கிட்ட இல்லாத சொத்தே கிடையாது. அவ்வளோ சொத்து இருந்தது. என்ன பண்ண போகிற? நம்முடைய காலத்தில் டாட்டா இருந்தார், பிர்லா இருந்தார், இன்றைக்கி அம்பானி இருக்கார். ஏற்கனவே அம்பானி இருந்து போயிட்டார், அவருடைய பிள்ளைங்க இப்போ கையில் இருக்குது. இப்போ முகேஷ் அம்பானி எல்லாம் அவரும் வயசாகிட்டு இன்னும் 10 வருஷம் 15 வருஷத்துலேயே அவரும் இந்த உலகத்தை விட்டு போவார். இது மாதிரி உலகத்தில் இருக்கிற பெரும் பணக்காரர்கள் எல்லாமே போவாங்க. மைக்ரோசாஃப்ட் ஓனர் இருந்தார் இல்லையா? இன்றைக்கி டெஸ்லா ஓனர் ரொம்ப நான் பெரிய பரமாதான்னு சொல்கிறாரு, அவர் இந்த உலகத்தை விட்டு போயிடுவார். இந்த ஞானம் எல்லாம் இந்த பொருட்களை சம்பாதித்தவர்களாம் ஏற்கனவே சம்பாதிச்சாங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க, கையை விரிச்சிட்டு போயிட்டாங்க. அதான் இந்த நெப்போலியன் கதையில் கூட சொல்லுவாங்க. அதாவது நெப்போலியன் எல்லா ஊர்களையும் எல்லா நாடுகளையும் பிடிச்சி சம்பாதிச்சுட்டே வந்தார். அப்போ ஒரு நோயில் திபெத் பக்கத்தில் வந்தானே ஒரு நோயில் மாண்டு போயிடுறாரு. அவர் இந்தியாவை பிடிக்க முடியாமல் செத்து போயிடுறாரு. அப்போ அவர் சொன்னார், இந்த உலகத்தை முழுவதும் நான் பிடிச்சிட்டேன், ஆனால் அது போகும்போது ஒன்றுமே எடுத்துகிட்டு போகல, அதனால் என்னுடைய சவப்பெட்டிக்கு வெளியில் 2 ஓட்டையை போட்டு என் கையை 2 வெளியில் இப்படி காட்டின மாதிரி என்னை போய்ச்சிருங்க அப்படின்னு சொல்லுவார். நான் ஒன்றுமே எடுத்துகிட்டு போகல, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு இவ்வளோ நாடுகளை நான் எதுக்கு பிடிச்சேனே எனக்கு தெரில, எதுக்குங்க எனக்கு பிடிச்சேன், நான் ஒன்றுமே தெரியல, நான் பாரு பைத்தியம் மாதிரி நான் பாட்டு போயிட்டு இருந்தேன் என் வாழ்க்கையில், ஒன்றுமே இங்கேருந்து எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொல்கிறார். இதே மாதிரி சாக போகிற தருவாயில் வந்தவொடனே எல்லா பேருமே இதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சாலமோன் வாஸ் born wealthy and great wealth came to him because he was the king. சாலமோன் பிறக்கும் போதே ராஜாவுடைய பிள்ளையாக பிறந்தான் இல்லையா? தாவீதோட பிள்ளையாக தான் பிறந்தான். எல்லா விதமான செல்வ செழிப்பிலும் வளர்ந்தான். தாவீது ராஜாவாக இருக்கும்போது தான் அவங்க அம்மாவையே இவன் கல்யாணம் பண்ணுறான் இல்லையா? அவங்க அம்மா யார்? சாலமோனுடைய அம்மா பேர் என்ன? கரெக்டாக தான் சொல்லலாம், சொல்லு. பத்சேபாள். பத்சேபாள் யாரோட பொண்டாட்டி? உரியாவோட பொண்டாட்டி இல்லையா? அரண்மனைக்கு எதிர்த்தாப்புல ஏழை குடிசையில் வந்துக்கிட்டு இருந்தான். உரியாவை கொண்டு போய் போரில் வச்சு கொலை பண்ணி இவன் மேலே வச்ச ஆசையினால இவளை கல்யாணம் பண்ணிட்டான் இல்லையா? அவளுக்கு பிறந்தவன் தான் ஒரு குழந்தை பிறந்து செத்து போச்சு. 2வது குழந்தை தான் சாலமோன் பிறக்கிறான். அப்போ சாலமோன் மீது அவன் அதிக பாசமாக இருக்கிறான். எல்லா விதமான செல்வ செழிப்புகளையும் கொடுத்தான். பிறக்கும் போதே ரொம்ப செழிப்பாக வளர்ந்தான். அவன் ராஜாவான பின்னாடி அதே மாதிரி ராஜ்ய பாரத்தை சாலமோனுக்கு தான் கொடுக்குறான். யோயாக்கிம் இருந்தான், ஜெரோபியாம் இருந்தான், அவனுக்கெல்லாம் கொடுக்கல. அவெல்லாம் அடிபட்டு செத்தாடும். அப்சலோம் கூட செத்துட்டான். கடைசியில் இவனுக்கு ராஜ்ய பாரத்தை கொடுக்குறான். இவன் கிங்காகவே இருக்கான். பட் ஹி வாஸ் லுக்கிங் அட் லைஃப் அண்டர் த சன் அண்ட் ஸ்பீக்கிங் ஃபார் த காமன் பீப்புள். அவன் ஆண்டவர் இடத்துல ஞானத்தை கேட்டதுனால ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு.
ஞானத்தை வாங்கிட்டு பிச்சை எடுக்க போயிட்டான். இந்த மாதிரி சொல்லுவான்ல, யானையை வச்சு நல்லா சம்பாதிக்கலான்றது பதிலாக பிச்சை எடுக்கலாம்னு சொல்லி சொன்னான்ல, அது மாதிரி தான் இவன் பண்ணான். ஆண்டவர் எல்லையற்ற அறிவையும் ஞானத்தையும் சம்பத்தையும் செல்வத்தையும் கொடுத்தார். ஆனால் இப்போ என்ன பண்ணான்? அந்நிய தேவர்களை நாடி ஊர் ஊராக போய் ஒவ்வொரு சிலை வழிபாட்டில் ஈடுபட்டான். கடைசியில் செத்துப்பிட்டான். ஒன்றுமே இல்லாமல் அவனுடைய சந்ததியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நாசமாக போச்சு. அந்த மாதிரி அவனை வேலையை செய்தான். அவன் என்ன சொல்கிறான்? ஞானத்தின் உச்சத்தில் இருக்கும்போது சொல்கிறான், அந்த பூமியில் இருக்க எல்லாவற்றையும் பொதுமக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதையெல்லாம் நான் ஆராய்ந்து பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது இந்த வாழ்க்கையே ஒரு வெறுமையாக இருக்குது. நிறையா சம்பாதிச்சவனும் ஒன்றும் கொண்டு போகல, ஒன்றுமே சம்பாதிக்கணும்னும் நிம்மதி இல்லாமல் இருக்கான். என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பணத்தை எப்படி கையாள வேண்டும்? எங்கள் சர்ச்சு ஒன்று இருக்குது, எல்இஎஃப் சர்ச்சுன்னு. பணத்தையே கண்ணில் பார்க்கக்கூடாதும்மா, ஆனால் காணிக்க பையை மட்டும் தூக்கிட்டு வருவான். ஏன் பணமே இல்லையா என்கிட்ட, அப்போனா வெளியில் போய் உட்காந்துக்க அப்படிமா, மதிக்க மாட்டான். ஆனால் பணத்து மீது நம்ம ஆசை வைக்கக்கூடாதுன்னு பொய் பிரச்சாரம் பண்ணுவோம். மேலேருந்து கீழே வரைக்கும் அத்தனை பயிலும் ப்ராடு பயிலும். ஒன்று அவனுங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு தெரியாது, இல்லை வேணும்னே இப்படி பிரசங்கம் பண்ணுறானான்னு தெரியாது. யாரோட காசை வச்சு நீ பிரசங்கம் பண்ணுற அப்படின்னா, இந்த ஏழை எளிய மக்களோட ரத்தத்தை உறிஞ்சி தான். ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்கிறவன்ட்டு 50 ரூபா பிடுங்கிறது. ஆண்டவர் 10ல் ஒரு பாகத்தை கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி உறிஞ்சி எடுக்கிறது. பெரும் பணக்காரர்கள் இருக்கா மதியா, அவன்லாம் கொடுக்க மாட்டான். காரில் வருவான், ஈன்னு பல்ல காட்டிட்டு போகிறான், இவனும் ஈன்னு பல்ல காட்டுவான். ஏன்னா இதான் 4 வேளைக்கு சோறு போடுவான்ட்டு சோத்து பண்டாரமாகவே அலைஞ்சாங்க. இந்த ஊழியக்காரர்கள் நிறைய பேர் அது மாதிரி அலைஞ்சாங்க. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. அப்போ அவன் என்ன பேசும்போது என்ன பேசுவான்னா, பண ஆசை உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது, நீங்கள் தரித்திரமாக பிச்சை எடுத்துகிட்டே அலைங்க அப்படின்னு. ஆனால் காணிக்க மட்டும் 10% காணிக்க கொடுத்தீங்களான்னு கேட்பான். பண ஆசை இல்லாமல் எப்படியா சம்பாதிக்கிறது? பணம் சம்பாதிக்கணும் ஆசையும் எண்ணமும் இருந்தால் தானே நீங்கள் சம்பாதிக்க முடியும். அப்போ ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க. வியாபாரம் பண்ணும்போது உங்களுக்கு தினமும் ஒரு 3000 லாபம் வருது. அந்த 10 நாளைக்கு 30,000 ரூபா, ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா லாபம் வருது. பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, போதும் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே என்ன சம்பாதிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறான், 1 லட்ச ரூபா நல்லா சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு திறமையான ஆள், நீங்கள் திறமை இருக்குது, ஏன் ஒரு 5 பேருக்கு கூடுதலாக வேலை கொடுத்தாண்ணே குடிமொழி போயிடுமா? அவன் ஒரு 5 பேர் உங்களை நம்பி பிழைப்பானுங்க சார். அப்போ நீங்கள் ஒரு ஆளை வேலைக்கு வச்சுருக்கீங்க, இன்னொரு 5 பேரை வேலைக்கு வச்சு அந்த வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணுங்கள், உங்கள் மூலிமா ஒரு 10 குடும்பம் பிழைக்கட்டும் சார் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். அப்போ அது அவனுக்கு நியாயமாகப்படுது. பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ முகேஷ் அம்பானி நிறுவனத்தை எடுத்துக்கிட்டேன்னா 3 லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க. அவன் கம்பெனி நடத்தலைன்னா 3 லட்சம் பேர் குடும்பம் எண்ணத்துக்காகும். அதில் 1 லட்சம் பேர் நல்ல சம்பாத்தியத்தில் இருக்கான், 2 லட்சம் பேர் இடைப்பட்ட சம்பாத்தியத்தில் இருக்கான். அரசு ஊழியர்கள் வாங்கக்கூடியதை விட அதிகமாக வாங்குறான், அதுக்குரிய வசதிகளை செஞ்சு கொடுக்குறான். அப்போ பணம் சம்பாதிக்கணும், வியாபாரத்தை நல்லபடியாக செய்யணும் அப்படின்னு என்ன இல்லைன்னா, இந்த 3 லட்சம் பேர் எப்படி பொழப்பான்? அதை யோசனை பண்ணி பார்க்கணுமா இல்லையா? அப்போ கிறிஸ்தவர்கள் எப்படி போதனைகளை கேடுகட்ட விதமாக போதிக்கிறாங்க, யோசனை பண்ணி பாருங்கள். அப்படியா? அப்போ நம்ம எல்லாரும் பணம் சம்பாதிக்க ஓடுவோமா அப்படின்னா அதை சொல்கிறார். ஒருத்தர் என்ன பண்ணுறான், இந்த பணம் சம்பாதிக்கிற விஷயத்தில் கலாச்சாரம் காய்ச்சிறான், பிராத்தல் வேலை பண்ணுறான். அன்றைக்கி தான் ரோட்டரி கிளப்பில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கலாச்சாரம் பண்ணுறியோ பிராத்தல் பண்ணுறியோ அது முக்கியம் இல்லை, நீ சமுதாயத்தில் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடியவனாக இருக்கியா, உனக்கு கவர்னர் போஸ்ட்டு தரேன் அப்படிங்கிறான். அப்போ என்ன அர்த்தம்னா, இறைவன் எதை தடை பண்ணுகிறாரோ அதை இவர்கள் தேடி ஓடுகிறார்கள் துன்மார்க்கமான வழிகளில். அதான் கடைசியில் சொல்ல வர்றாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு, தேவன் இறைவன் தம்முடைய பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவன் வசத்திலே அதை கொடுத்து போகும்படி கெட்டவனுக்கு அதை சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை கொடுக்கிறார். அப்போ இதில் கடைசியில் சாராம்சம் என்ன அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். The day would come when Solomon would die and leave everything to his successor. நாம் சம்பாதிக்கிற சொத்துக்கள் அனைத்தையும் நான் எடுத்துகிட்டே போக முடியாமல் எல்லாத்தையும் எங்கேயோ விட்டு போகிற மாதிரி ஒரு காலம் வரும். இப்போ நான் ஒரு ப்ராப்பர்ட்டி அன்றைக்கி செக் பண்ண போனேன். அதில் ஒரு அம்மா கையில் எல்லா ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. அந்த அம்மா எதுவுமே சொல்லாமல் திடீர்னு செத்து போச்சு. டெத் சர்டிஃபிகேட் இல்லை, வாரிசு சர்டிஃபிகேட் இல்லை, யாரும் பிறந்தான்னு எதுவுமே இல்லை. டாக்குமெண்ட் பூரா அந்த அம்மா பேரில் இருக்குது. இப்போ அந்த சொத்தை எப்படி கைப்பற்றுவது? பெரிய தலைவலி பிள்ளைங்களுக்கெல்லாம். ஏதாவது எழுதி தொலைச்சி வச்சுட்டு போயிருக்கலாம். அதான் முன்னல இப்போ வெளிநாடுகள்லாம் ப்ராப்பர்ட்டி ஒரு 10 சர்டைன் ஏஜ் ஆகிடுச்சுன்னா அதை டெத் வில் அப்படின்னு ஒன்று எழுதி ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. என்னுடைய மரணத்திற்கு பின்பு அந்த சொத்தை நீங்கள் அவன்கிட்ட கொடுங்கன்னு அந்த வெளிநாட்டு கதைகளெல்லாம் சொல்லுவான். நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா
அந்த உயிரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு படித்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் செத்து போச்சு. அப்புறம் எவனோ ஒருத்தன் டாக்குமெண்ட்டாக டூப்ளிகேட்டாக ரெடி பண்ணி அவன் பேரில் வச்சுருக்கான். அவனும் சொல்லாமல் கொள்ளாமல் செத்து போயிட்டான். அப்புறம் அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் அது மறுபடியும் ஒரு டூப்ளிகேட் ரெடி பண்ணி இன்னொரு ஆளுக்கு விற்றுருக்குதுங்க. இது மாதிரி தான் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு செய்யாமல் செய்யணும் செத்து போயிடுவோம். திடீர்னு அகால மரணம் அடைந்துடுவார். விஜய் கட்சியில் சேர்ந்தீங்கன்னா சீக்கிரமாக போயிடலாம். தி டே வுட் கம் வென் சாலமோன் வுட் டை அண்ட் லீவ் எவ்ரி திங் டு ஹிஸ் சக்சஸர். ஒரு நாள் வரும், சாலமோன் செத்து அவனுடைய சொத்து ஆஸ்தி எல்லாத்தையும் அடுத்து வரப்போகிறவங்களுக்கு விட்டு விட்டு போகும் காலம் வரத்தான் செய்யும். திஸ் ரிமைண்ட்ஸ் us of our Lord's warning in the parable of the rich fool. லூக்காவால் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உதாரணத்தை சொன்னார். பணக்காரன் ஒருத்தர் தான், ஏழை ஒருத்தர் தான் சொல்லி சொன்னார். அண்ட் பால்ஸ் வேர்ட்ஸ் இன் திமோத்தி ஜூவிஷ் ப்ராவர்ப் சேஸ் தேர் ஆர் நோ பாக்கெட்ஸ் இன் ஷ்ரவுட்ஸ் அப்படின்னு யூதர்களுடைய பழமொழி ஒன்று இருக்குது. அதனால் சோம்பேறியோடைய பையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என்ன கொண்டு போகிறான், என்ன எடுத்துகிட்டு போகிறோம்? நம்ம வானத்துக்கு போகும்போது எதுவும் பையெல்லாம் எல்லாம் தங்கம் வெள்ளி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோமா? ஒன்றுமே இல்லை. நேற்று கூட ஒரு படம் பார்த்தோம்ல, தங்க பிஸ்கெட்டை கடத்திட்டு போனோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கொலை பண்ணுறான். கடைசியில் அவனும் செத்து போயிடறான். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சரி, அதுக்காக நம்ம சொத்து சேகரிக்கக்கூடாதா, நம்ம சம்பாதிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறான். A writer in the Wall Street Journal called money an article that may be used as a universal passport to everywhere except heaven and as a universal provider of everything except happiness. ரைட்டர் ஒருத்தர் இருக்கார், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் எழுதுகிறாரு. அவர் எழுதும்போது என்ன சொல்கிறாரு, பணம், இதே நீதிமொழிகளில் என்ன போட்டிருக்குன்னா, பணம் பணமும் எல்லாவற்றிற்கும் உதவும் அப்படின்னு போட்டிருக்காரு. பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது. எது வேணால் செய்யலாம். பணம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். அன்றைக்கி ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் நீங்கள் செய்யாமல் உங்களால் செய்ய முடியாதா சார்? நான் என்னங்க செய்ய முடியும்? வேணால் 4 இட்லி 2 கட்டி சட்னி சாப்பிட்லாம், தொண்டையில் கட்டி வச்சு தான் அதை கூட திங்க முடியாதுங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பு உங்களுக்கே தெரில அப்படிங்கிறான். நம்ம வளர்ந்து வர பாதையில் முன்னாடியே 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட இருந்தவன் இப்போ நம்மளை பார்க்கும்போது வித்தியாசமாக பார்க்குறோம். இறைவன் நம்மளை மேலே மேலே உயர்த்திக்கிட்டே போகிறாரு. நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன வாங்கலாம், எந்த ஊருக்கு போகிறதுக்கும் பாஸ்போர்ட் வாங்கிடலாம், எக்ஸப்ட் ஹெவன். பணத்தை வச்சு பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இந்த கதையில் சொல்லுவாங்கள்ல, பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு ஹெவன்ஸ் கேட்டில் யார் நிற்பா? ஹெவன்ஸ் கேட்டில் பரலோக ராஜ்யத்தின் கதவுல யார் நிற்பா? சொர்க்க வாசலில் யார் நிற்கிறா? இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு. கதையெல்லாம் படிங்க நல்லா. பேதுரு தான் நிற்பார். பேதுரு தான் அவர்கள் நிற்கிறார். எப்பயுமே பல மித்தாலஜி இப்படி சொல்லுவாங்க, கற்பனை கதைகள், புனை கதைகள் நிறையா உண்டு கிறிஸ்டியானிட்டியில். அதில் பேதுரு கேட்டில் நிற்கிறார். ஒரு நீண்ட இதில் கோல்டு கம்பு கையில் வச்சுருப்பார். மேலே சிலுவை படம் போட்ட மணிக்கு பீட்டர் அட்ஸ் த ஹெவன்ஸ் கேட்டுன்னு போட்டு பாருங்கள், படத்தில் கூகுளில் வந்துடும். ஒரு பெரிய சிலுவை அப்படி போட்ட கம்பை ஒன்று கையில் பிடிச்சிட்டு, இப்போ நம்ம மாடரேட்டர் கையில் ஒரு குச்சி வச்சுருக்காருல, அது மாதிரி வச்சுட்டு நிற்பார். அவர்கிட்ட போட என்ன சொல்லுவார், பிராமணாலாம் உள்ளே வாங்கோ, மற்றவாலாம் அந்த ஓரத்தில் நில்லுங்கோ அப்படி சொல்லுவார். ஏன்னா அவர் அந்தளவுக்கு பேரை சம்பாதிச்சு வச்சுருக்காரு பைபிளில். யூதர்களுக்கு மட்டும்தான் விருத்த சேதனம் பண்ணவன் மட்டும்தான் கிறிஸ்துவ அடையணும்னு சொல்லிட்டு பின்வாங்கி போயிட்டார். பவுல் என்ன சொன்னார், போய் அப்படிலாம் கிடையாதுயா, ஏசு அவங்க சொன்னார். அது மாதிரி ஏசு ஆயக்காரரோடும் பாவிகளோடும் உட்காந்து சாப்பிட்டாரு, பிணி உள்ளவர்களுக்கே வைத்தியம் வேண்டும் சொல்லி சொன்னார், தப்பாக பிரசங்கம் பண்ணாத அப்படின்னு தட்டி விட்டார். அதனால் பவுல் தான் இப்போ டாமினண்ட்டாக இருக்கார். அனைவருக்கும் இறைவன் உண்டு. அப்படி ஒரு சாதியினருக்கு, ஒரு மதத்தினருக்கு, குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும்தான் இறைவன் இருக்கிறார் என்றால் அந்த மாதிரி இறைவனே தேவையில்லை என்று பெரியார் சொன்னார். அதுதான் உண்மை. என்னுடைய இறைவன் அப்படியேப்பட்ட இறைவன் அல்ல, எல்லாருக்கும் இறைவன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி அவர் சொன்னார், என்ன சொல்கிறாரு, இந்த ரைட்டர் என்ன சொல்கிறாரு, உங்கள் பணத்தை வச்சு பேதர்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து உள்ளெல்லாம் போக முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அண்ட் ஆஸ் எ யூனிவர்சல் ப்ரொவைடர் ஆஃப் எவ்ரி திங் எக்ஸப்ட் ஹாப்பினஸ். பணத்தை வைத்து நீங்கள் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அடைந்து விட முடியுமா என்றால் முடியாது. அதான் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பிரசங்கில. இந்த பணத்தை நீங்கள் கைகளின் பிரயாசத்தை அனுபவிக்கும்படி கொடுப்பது தேவனுடைய அனுக்கிரகம். இறைவன் உங்களுக்கு அந்த அனுக்கிரகத்தை கொடுக்கவில்லை என்றால் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது.
எவ்வளோ சொத்து சுகம் இருந்தாலும் இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, ஜெயலலிதா அம்மா மாதிரி கொண்டு ஜெயிலில் போட்டுருவாங்க. எல்லா கெட்ட பேர் எவ்வளோ இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் பணத்தை சம்பாதித்து கேஸில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், ஏகப்பட்ட சிக்கல்களில். இது ஒரு பக்கம் இருந்தாலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்க, பொறுக்கிங்களாக இருப்பாங்க. இந்த இதில் பார்த்தீங்களா நீங்கள், பொள்ளாச்சியில் எவ்வளோ அவமான காரியங்களை செய்தார்கள். இப்படிலாம் செஞ்சு நிறைய பேர் கொலை குற்றங்கள் காரணம் என்னென்னா பணத்தால் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி நிறைய இறைவனுக்கு முரணான காரியங்களை செய்து மாட்டிக்கிட்டு நிம்மதி இல்லாமல் அலைகிறான். எவ்வளோ படம் இருந்து என்னங்க புண்ணியம், நிம்மதியே இல்லைங்க வாழ்க்கையில் அப்படி எவ்வளோ பேர் சொல்கிறான். அது மாதிரி எவ்வளோ பணம் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் யூ அண்ட் ஐ ஆர் ஸ்டீவர்ட்ஸ் ஆஃப் அவர் வெல்த். உள்ளபடி நீங்களும் நானும் நம்முடைய சொத்து சுகங்களை மேலாண்மை செய்பவர்கள். ஸ்டீவர்ட்ஸில் மேனேஜர்ஸ்னு அர்த்தம். காட் இஸ் த ப்ரொவைடர். நமக்கு செல்வங்களையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சொத்துக்களையும் கொடுப்பவர் இறைவன். இது நல்லா புரிஞ்சுக்கணும். வி ஆர் ஒன்லி ஸ்டீவர்ட்ஸ். இதை பல முறை வேதங்களிலே சொல்லி நம்முடைய பைபிளில் உபாகமத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் சொல்லிக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நாங்கள் சாதாரண அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், ஏதோ எங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, செஞ்சோம் யா அப்படி மட்டும் சொல்லுங்கள், அதுக்கு மேலே அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அன்றன்றைக்கு ஆகாரத்தை, அதான் ஆண்டவருடைய ஜெபத்தில் என்ன இருக்குது, அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். அப்போ ஏற்கனவே அடுத்த 10 வருஷத்துக்குரிய ஆகாரத்தை ஐயா நீங்கள் கொடுத்து ஒரு பண்டக சாலைகளை சேர்த்து வைக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும்னு ஜெபத்தில் எழுதியிருக்கலாம்ல. ஏன் அன்றன்றுள்ள ஆகாரத்தை கொடுத்தார்? எகிப்திலிருந்து வந்த மக்களுக்கு தினமும் மன்னா கிடைச்சதா? அந்த மன்னா அன்னைக்கு மட்டும்தான். அதுக்கு மேலே கூடுதலாக வேணும்னு எடுத்து வச்சிங்கன்னா அது புழுத்து போயிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை என்ன இருக்கும் உங்களுக்கு, வாரத்தின் வெள்ளிக்கிழமை டபுள் எடுத்து வைக்கலாம். சனிக்கிழமை தான் அவளுடைய ஓய்வு நாள், சனிக்கிழமை கெட்டு போகாது. அப்போ இறைவன் கொடுக்க நினைத்ததை, இறைவன் செய்ய நினைத்தது மட்டும்தான் செய்ய முடியும். நம்மளாம் சிம்பிள் மேனேஜர்ஸ். இறைவனுடைய சித்தத்தின்படி அவருடைய சொத்துக்களை நமக்கு கொடுக்குறார். அதை யாருக்கு கொடுக்க சொல்கிறாரோ அவர் கொடுக்கணும். நீங்கள் சிம்பிள் மேனேஜர்ஸ் தான். நீங்கள் உண்மையுள்ள மேனேஜர்களாக இருந்தால் உங்களுக்கு அதிகமான பொருட்களை நிர்வகிக்கும்படியான பொறுப்பை கொடுப்பார். இந்த உலகத்தில் அதிகமான பொருட்களை நிர்வகிக்கும் போது அந்த மேனேஜர் எப்படி இருப்பார், இதைத்தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு ரிலையன்ஸ் அனில் அம்பானியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவர் எப்படி இருப்பார், தலைமை நிர்வாக அதிகாரி, எல்லா சொத்துக்களையும் நிர்வாகம் பண்ணக்கூடியவர் எப்படி இருப்பார். அந்த முகேஷ் அம்பானியோட எல்லா மெயின் ப்ராப்பர்ட்டி, பெரிய பெரிய காரு பங்களா எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கும். அது மாதிரி தான் நமக்கு எல்லாமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் எல்லாம் என்னுடையதுன்னு அவன் சுருட்டினா என்ன ஆகும், அடுத்த நாள் வேலையை விட்டு தூக்கிடுவார். அதான உண்மை. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் காட் இஸ் த ப்ரொவைடர் அண்ட் த ஓனர் அண்ட் வி ஹாவ் த ப்ரிவிலேஜ் ஆஃப் என்ஜாயிங் இட் அண்ட் யூஸிங் இட் ஃபார் இஸ் க்ளோரி. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சொத்து சுகங்களையும் பணத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்திற்காக, நாம் அவருடைய மகிமைக்காக யூஸ் பண்ணுறதுக்கு, அவர் பயன்படுத்தி கொள்வதற்கான உரிமையும், நம்முடைய மகிழ்ந்து அனுபவிப்பதற்கான உரிமை நமக்கு இருக்குது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷத்தோடு அனுபவிப்பதற்கான உரிமை நமக்கு இருக்கிறது. ஆனால் இவற்றை எல்லாம் நீங்கள் அவருடைய மகிமைக்கென்று பயன்படுத்த வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். One day we will have to give an account of what we have done with this generous gift. இன்றளவும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை வைத்து நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை ரொம்ப முக்கியமாக ஆண்டவர் பார்ப்பார். ஒருத்தர் என்ன பண்ணான், 5 தாளந்து ஒருத்தனை கொடுத்தான். அதை வைத்து அவன் வியாபாரம் பண்ணி 10 தாளந்தாக மாற்றிட்டான். அப்போ என்னாச்சு, ஒரு தாளந்தை வைத்திருக்கிறவன் அப்படியே கொண்டு போய் உள்ளே வச்சுக்கிட்டான். இப்போ 5 தாளந்தை வைத்திருக்கிறவன் என்ன பண்ணான், கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆக்கிட்டான். பல்வேறு ஆட்களுக்கு வேலையை கொடுக்குறான், ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு போடுறான், ஆண்டவருடைய ஊழியம் அங்கே செழிப்பாக வளர்வதற்கு எல்லாத்தையும் செய்கிறான். ஆனால் ஒரு கிஃப்ட் வாங்கினவன் என்ன பண்ணான், பேசாமல் வச்சுக்கிட்டான். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஒரு நாள் ஒரு கணக்கு கேட்பார், உனக்கு இவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்தேனே, நீ என்ன செஞ்சுருக்க அப்படின்னு கேட்பார். While we cannot take wealth with us when we die, we can send it ahead as we use it today according to God's will. நம்முடைய சொத்துக்களை எல்லாம் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் ஒரு விஷயம் செய்யலாம், முன்னாடியே நம்ம இங்கே இருக்கும்போதே நம்முடைய சொத்துக்களை வைத்து மேன்மையானவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு அனுப்பி வைக்கலாம். மேன்மையான காரியங்களை நீங்கள் அநேக ஆத்மாக்களை ஆண்டவர் இடத்திலே சேர்ப்பதற்கு உதவி செய்வீர்கள் என்றால், அநேக நற்குணங்களை நீங்கள் கொண்டிருந்தால், அநேகருக்கு இந்த உலகத்திலே நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்யணும்னு சொல்லியிருக்கார் இயேசு, உங்களுடைய பணத்தை வைத்து
நான் பசியாக இருந்தேன், நான் தாகமாக இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தேன், நான் ஜெயிலில் இருந்தேன், நான் நோய்பட்டு இருந்தேன். இந்த 5 பேர்களுக்கு நீங்கள் உதவி செய்கின்றார். யாரெல்லாம் பசியாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் சாப்பாடு போடுங்க. யாரெல்லாம் உடை இல்லாமல் இருக்காங்களோ உடை வாங்கி கொடுங்க. யாரெல்லாம் என்ன தாகமாக இருக்காங்கன்னா தண்ணி சப்ளை பண்ணுங்கள். யாரெல்லாம் செய்த குற்றத்திற்காக ஜெயிலில் இருக்காங்களோ அப்போ செய்த குற்றத்துக்கு தக்க தண்டனையை அணிவிச்சு சாப்பிட்டோம், அப்படி விடாதீங்க. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். குற்றம் செய்தவர்களை காப்பாற்றவே வந்தார்னு அர்த்தம். பாவினா யார் பாவி? நீ பாவி, உங்கள் அப்பன் பாவின்னு சொல்லி சண்டைக்கு வருவாங்க. பாவினா என்ன? குற்ற செயல்களை செய்தவர்களை காப்பாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அதை பிராமணால் பாஷையில் எழுதுனதுனால நமக்கு ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார். என்ன ரட்சிப்புனா என்னையான்னு கேட்கலாம் இல்லையா? அப்போ பாவிகளைனா கெட்ட செயல்களை செய்தவர்கள் போய் ஜெயிலில் போய் மாட்டிக்கிட்டான். அவனை காப்பாற்றுறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஆகவே ஒரு குற்ற செயல்கள் செய்து ஜெயிலில் மாட்டிக்கிட்டான், ஒரு தவறான செயல்கள் ஒருத்தர் இருக்கான், அவனை தீர்க்காமல் அவனுக்கு நல்லதை சொல்லி அவனை காப்பாற்றணும். அந்த மாதிரி காரியங்களை செய்யும் பொழுது நீங்கள் உங்களுடைய பொருட்களை முன்னமே நீங்கள் பரலோகராஜ்யத்திற்கு போவதற்கு முன்பாகவே அங்கே அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறார். while we cannot take wealth with us when we die, we can send it ahead as we use it today according to God's will. தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம இவற்றையெல்லாம் பயன்படுத்தும் போது நிச்சயமாக நம்முடைய சொத்துக்களை பரலோகராஜ்யத்துக்கு அனுப்பி வைக்க முடியும் அப்படின்னு தான் இன்றைக்கி சிந்தனை சொல்கிறாரு. சம்திங் டு பாண்டர். வாட் டஸ் இட் மீன் டு யூ டு பி அ ஸ்டீவர்ட் ஆஃப் யுவர் வெல்த்? உங்களுடைய சொத்துக்களின் நீங்கள் மேனேஜராக இருப்பதற்கு, உக்கிரானக்காரனாக இருப்பதற்கு அப்படின்னா அதன் பொருள் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கு நான் வைத்திருக்கும் எதுவுமே என்னுடையது இல்லை. என்னுடைய கையில் இருக்கிற எதுவுமே என்னுடையது. எந்த நொடியிலும் நாம் இந்த உலகத்தை விட்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. த ப்ராபபிலிட்டி இருக்குல்ல, த ப்ராபபிலிட்டி ஆஃப் டெத் அப்படின்னு நீங்கள் போட்டு பாருங்கள். எந்த நொடி பொழுதில் நம்ம போகலாம். நல்லா ஆரோக்கியமாக பேசிகிட்டு இருந்தார், உற்சாகமாக. அன்றைக்கி ஒருத்தர் பார்க்குறேன், ஒரு வீடியோவில் போட்டிருக்கான். இந்த இது மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இருக்காங்களே, அவர் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார். நம்மளால் அதை முடியும், இதே முடியும், முடியும்னு பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே டேபிளில் குப்புறப்படுத்தி செத்துக்கிட்டார். அவ்வளோதான், சொல்லி முடிச்சு. என்ன இது முடியும், அது முடியும், பிடுங்க முடியும் சொல்ல இப்படி அப்படியே போயிட்டேன். அவ்வளோதான். ஆகவே நாம் சம்பாதிக்கிறது, நமக்கு பலம் கொடுப்பவர், நமக்கு ஞானம் கொடுப்பவர், நமக்கு வலிமை கொடுப்பவர் எல்லாம் இறைவன். நாம் சம்பாதித்த பொருளை நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், ஒரு நேரம் சோறு திங்கிறதுக்கு வழி இல்லைன்னா எப்படி இருக்கும்? அப்புறம் என்னங்க புண்ணியம்? நிம்மதியான சோறு கிடையாதுங்க, நிம்மதியான தூக்கம் கிடையாதுங்க. ஓடி ஓடி அலையிறாங்க. அலைஞ்சிட்டு கடைசியில் என்ன பண்ணுறான்? அங்கே 50 கோடி இருக்குது, இங்கே 70 கோடி சொத்து இருக்குது. சார் ஒரு 10 லட்சம் மட்டும் கொஞ்சம் கடையை கொடுங்க சார் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்குறாரு. என்கிட்ட 100 கோடிக்கு சொத்து இருக்குது, அங்கே 200 ஏக்கர், இங்கே 300 ஏக்கர் இருக்குது, இந்த தீபாவளி கடத்துறதுக்கு ஒரு 10 லட்சம் மட்டும் கடையை கொடுங்க அப்படி கேட்டால் என்னையா நிம்மதி இருக்குது உனக்கு? இதனால் என்ன? அதுக்காக என்ன சொல்கிறாரு சாலமோன்? சொல்கிறாரு, இப்படி ஒருவனுக்கு எல்லா சொத்தும் இருந்து அவனுக்கு படுப்பதற்கு ஒன்றுமில்ல, அவனுக்கு செத்த பின்னாடி பிரேத கல்லறை முதற்கொண்டு இல்லாமல் போனால் அதை விட கருவழிந்த பிண்டம் வாசிங்கிறார். வயிற்றிலே கரைஞ்சி போன பிண்டம் இருக்குல்ல, அது பரவாயில்லையா, இவன் வந்து உலகத்தில் வாழ்ந்து என்ன புண்ணியம் அப்படிங்கிற. ஆகவே உங்களுடைய சொத்துக்களை இறைவன் உங்களுக்கு கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்றால் இறைவன் தான் கொடுக்கிறார் என்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். இறைவன் உங்களுக்கு அந்த சொத்துக்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்றால் அது உங்களுடைய சொத்து இல்லை, மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் இறைவனுடைய சித்தத்திற்கு ஏற்ப மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது இறைவனுக்கு அவர்கள் மகிமையை கொண்டு வர வேண்டும். இன்றைக்கி என்ன பண்ணுறான் நிறைய பேர், நம்ம சர்ச்சில் இருக்கான் 2 பேர், இந்த நாய்ங்களுக்கு செஞ்சு 10 காசு புண்ணியம் இல்லை, எனக்கு ஓட்டு போடாமல் போயிட்டானோ அப்படின்னு நினைக்கிறான். நீ நாய்ங்களுக்கு தானே செஞ்ச, இறைவனுக்கு செஞ்சியா? அதான் இயேசு சொல்கிறாரு, அவர்கள் தங்களுடைய பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று அப்படின்ட்டார். அவன் என்ன பண்ணுறான்? தாரை தப்பட்டைகளை ஊதுவித்து ஏழைகளுக்கு அன்னதானம் போடுறான். குறிப்பாக இந்த ரோட்டரி கிளப்பு, லைன்ஸ் கிளப்பு, இது மாதிரி கிளப்பு இருக்குல்ல, அதில் பப்ளிக் இமேஜ்னு ஒன்று இருக்குது. பப்ளிக் இமேஜ்னா இந்த பொதுமக்கள் மத்தியிலே நம்முடைய பேரை உயர்த்தி கொள்வது. அதுக்கு என்ன பண்ணுவான்? ஒரு 2 சோத்து பட்டலம் வச்சுருப்பான், தயிர் சாதம், அதை கொண்டே வச்சுட்டு 26 பேர் நின்று ஃபோட்டோ எடுப்பான். ஒருத்தனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சது. அந்த ஃபோட்டோ எடுத்து இங்கே இன்டர்நேஷ்னல் லெவலில் அனுப்புவான், நாங்கள் சோறு போட்டோம் அப்படின்னு. எப்போ உன்னுடைய பலன் அன்றே முடிஞ்சிடுச்சு. ஏசு என்ன சொன்னார்னா, இதெல்லாம் வெளியில் யாருக்கும் காட்டிக்காத, ரகசியமாக செய்ய. நீ ரகசியமாக செஞ்சனா உன்னுடைய பரமபிதா உனக்கு வெளியில் எல்லாருக்கும் தெரிகிறபடி பலன் அளிப்பார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்முடைய ஊழியத்தை எப்படி செய்யணும்? அவர் சொன்னபடி செய்யணும், இறைவனுக்கு மகிமை வரும்படி செய்யணும், நமக்கு இமேஜ் வரும்படி செய்யக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? இந்த அவன் ஒருத்தர் வச்சுருக்கான் பாரு, அந்த சொத்தை பிடுங்கடா அப்படிம்பார்.
இவன்கிட்ட கொடு. ஏங்க ஏற்கனவே அவனுக்கு 10,000 கோடி இருக்குங்க, சொல்கிறது செய்யா, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற என்ன உள்ளது. இறைவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணமும் சிந்தனையும் அவனுக்கு உள்ளது. அவன்கிட்ட இன்னும் கொடு. அவன் தனியாக அவன் விரும்பவே மாட்டான் சொத்தை. என்னுடைய சொத்தை உண்மையுள்ள ஊழியக்காரனாக, உக்கரானக்காரனாக, மேனேஜராக இருப்பான், அவன்கிட்ட கொடுங்குற. ஸோ நமக்கு பொருள் பெருகினால் உங்களுடைய இருதயத்தை அதன் மேல் வைக்காதுங்க. நம்ம எண்ணத்தை சம்பாதிச்சு எல்லாம் கடவுள் போக போகுது. அப்போ இந்த எண்ணத்தை கண்ணையான ஒருத்தர் இருப்பான். எண்ணத்தை சம்பாதிச்சு, எண்ணத்தை சாப்பிட்டு, எண்ணத்தை படித்து, எண்ணத்தை மியூசிக் போட்டு, இப்படி எதுக்கெடுத்தாலும் எண்ணத்தைன்னு சொல்லுவோம். அது மாதிரி நம்ம பொருளும் சம்பாதிக்கூடாது, ஒன்றும் சம்பாதிக்கூடாது, எண்ணத்தை சம்பாதிச்சு, எண்ணத்தை படித்து அப்படின்ட்டு இப்படி சோம்பேறியாக போயிடுவோமா? அப்படின்னா அப்படி கிடையாது. புத்தி, கல்வி, அறிவு, ஞானம் எல்லாவற்றையும் நீங்கள் இறைவனுக்காக பயன்படுத்துங்க. அதிகமான புத்தி வரும்படி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அதிகமான ஞானம் வரும்படி கேளுங்க. நீங்கள் உங்களை சம்பிரமமாய் ஆக்குங்க. நல்ல உயர்ந்த இடத்துல வாங்க. அங்கேருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் மகிமையை கொண்டு வரும் இடத்துல நீங்கள் வரணும். ஆனால் அதிலே போய் நீங்கள் பெருமையும் அகந்தையும் உள்ளவர்களாக இருக்கவே கூடாது. நான் படித்தேன், இந்த கண்ட நாயை, படிக்காத நாயெல்லாம் என்கிட்ட ஏன் பேசுது அப்படின்னு சொல்லவே கூடாது. அப்படி தான் எங்கள் அண்ணன், சொந்த அண்ணனே சொல்கிறான். அவன் படித்தவனா, நாங்கள்லாம் படிக்காதவனா அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் குடும்பமே கேவலமான குடும்பமாக. இவர் எந்த ஊர்லேருந்து பிறந்தாருன்னே எனக்கு தெரில. ஒருவேளை வானத்துலேருந்து டும்முன்னு குதிச்சிருப்பானோ. சோத்துக்கு வழி இல்லாதப்போ அங்கே உட்காந்து தின்னதெல்லாம் தெரியும். இப்போ உயர்ந்த இடத்துக்கு போயிட்டானா. எங்கடா உயர்ந்த இடத்துக்கு போட்டேன்னா ஒன்றும் போகவே இல்லை. இன்னும் 2 கோடி ரூபா கடன் இருக்குது. இது என்னத்தை நீ உயர்ந்து கிழிச்சு விட்டா? அப்போ நம்மை நாமே பெருமைப்படுத்தவே கூடாது. எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தமக்கு பிரியமானவர்கள் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். இறைவன் ஆசீர்வதித்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருப்பீங்க, மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக இருப்பீங்க. அதெல்லாம் என்னுடைய சொத்துன்னு ஒரு காலத்தில் நினைக்காதீங்க. அதெல்லாம் இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொருள். அதை அவருக்கு விருப்பமானவர்களுக்கு கொடுக்கும்படியான பொறுப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த பொருட்களை எல்லாம், இந்த உலகத்தின் சம்பத்து, சொத்து எல்லாம் இறைவனுடையது. நம்மை அதை ஆளும்படியான பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் நினைத்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?